இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த அதிரடி திருப்பம் அற்புதமான ட்விஸ்ட் அப்படின்லாம் வந்து ஒவ்வொரு சீரியலும் சொல்லிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி தமிழும் சரஸ்வதியுமுக்கும் கொஞ்சம் நாளாகவே எதுவும் பெரிய ட்விஸ்ட்டே கிடையாது. எல்லா ட்விஸ்ட்டுமே வந்து நமக்கு வந்து சோகமாக்குற ட்விஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். நிஜமாவே பாப் சுரேஷ் அவர் தான் வந்து பரமனுங்கிற கேரக்டரில் நடிக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வெகுளி மாதிரியே பேசிகிட்டு இருந்தாலும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல நல்லாவே நடிச்சிருப்பார். ஒரு இடத்துல வந்து இந்த ஆஃபீஸ்க்கு போய் டெண்டருக்காக வந்து என் மாப்பிள்ள தான் அனுப்பிவிட்டாருன்னு பேசும்போதாகட்டும் எல்லா இடங்களும் நல்லா பண்ணியிருப்பார். இன்னைக்கு பயங்கரமான ட்விஸ்ட்டாக அவர் வந்து இப்போ வந்து என்ன போய் உள்ளே தள்ளிடுவாங்கன்னு சொல்கிறானே இந்த தமிழ் என்ன பண்ணுறது, ஏதாச்சும் நம்மெல்லாம் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது நான் தப்பிச்சிடுவாமாம்மா, நீ உள்ளே போகிறது அத்தியாவசியம், நீ உள்ளே போனால் தான் அதுக்கப்புறம் வந்து நான் வெளில எடுக்க முடியும், எப்படி வந்து என் அக்கா புருஷன் தானே சும்மா தானே இருக்கு, நீ நின்று வெளில இருந்து என்ன செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரி திமிர் பேச்சு பேசிக்கிட்டு இருந்தார் அர்ஜுன். ஸோ திமிர் பேச்சு பேசும்பொழுது என்னடா நீ மனுஷன் மாதிரி பேசுகிறா அப்படின்னா வந்து நீ உள்ளே போங்க மாமா, நான் உங்களுக்கு 1 மாதத்தை எடுத்து வந்துடுறேன், என் அக்கா புருஷங்கிறனால தான் உங்களோட மரியாதையாக பேசிகிட்டு இருக்கேன், வாங்க, இல்லைனா அவ்வளோதான், நான் எல்லா எவிடன்ஸையும் உங்கள் பக்கம் திருப்பி விட்ருவேன், ஒழுங்காக அமைதியாக வாங்க அப்படின்னா இவர் பார்த்துட்டே இருந்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணுறதுன்னா ராகினிகிட்ட போய் சொல்லிடுவேன், எல்லாட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்னா நீ என்ன சொன்னாலும் நான் ஒன்றை திருப்பி கவுத்து விட்ருவேன் அப்படின்னு வந்து அர்ஜுன் திமிராக பேசிட்டு போக கரெக்டாக பக்கத்தில் இருக்க உருட்டுக்கட்டை எடுத்து மெட்டல்னு நினைக்கிறேன், எடுத்து மண்டையில் நங்குன்னு 2 போட்டு போட்டார். 2 போட்டு போட்டோன்னா அர்ஜுன் அப்படியே வந்து சுருண்டு விழுந்தோன்னா ஒன்றெல்லாம் கரெக்டு தான் மாப்பிள்ள, நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், தப்பு இல்லை, அதனால் இதுவும் தப்பு இல்லை தான் எனக்கு அப்படின்ட்டு தூக்கி காருக்குள்ளே வந்து அவர் பரமன் போட்டுட்டு டக்குன்னு யோசிச்சு எப்படியும் தமிழ் தலைமோ செவுத்தில் மோதுனதுனால வந்து ஒன்றும் ஆகாட்டி கூட 14 தான் ஆயிடுச்சு, நம்ம ஒரு கதையை விட்டுருவோம், எப்படியும் காயெல்லாம் இல்லை கட்டையில் அடிச்சது அப்படின்னு முடிவு பண்ணி வேகமாக என்ன பண்ணுறாருன்னா வந்து ராகினியுடைய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாரு. ராகினிகிட்ட போய் எல்லாம் தம்பி அவன் அண்ணன் தட்டினதான் அண்ணன் தள்ளினதான்னா அதெல்லாம் இப்போ யோசிக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்னு வந்து ராகினி உடனே டெஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்த்துட்டு தலையில் மட்டும்தான் அடிபட்டிருக்க உள்காயம் போலன்னு நியூராலஜிஸ்ட்டை வர வச்சுட்டாங்க. நியூராலஜிஸ்ட்டை வர வைக்கிற இந்த நேரத்துலேயே வந்து இங்கேருந்து சரஸ்வதி வேறு நான் வந்து குடும்பத்தோடு நம்ம ஒன்றா இருக்கலாங்கிறதுக்காக தான் ராகினியை ஃபங்க்ஷனுக்கு வர வச்சேன் அப்படின்னு ஏதோ மண்டு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஏப்பா சாமி ப்ளீஸ்ப்பா அதெல்லாம் விட்டுட்டு மேட்ருக்கு வாங்கப்பா அப்படிங்கும் போதே வந்து கடைசியில் நமச்சிக்கு உண்மைகள் தெரிய வருது. இப்படி வந்து அவரை கோமாவில் இருக்காருங்கிறாங்க, அவர் வந்து இது பண்ணி இப்போ அடிபட்டுருச்சு மயக்கத்தில் கிடக்கிறாருங்கிறாங்கன்னு இவங்க குடும்பமே ஷாக் ஆகிட்டாங்க. தமிழ் தள்ளி விட்ட தான் காரணம்னு சொன்னோன்னா என்னடா தமிழ் மேலே பழி போடுறீங்க அப்படின்னா வந்து அவர் அப்படிலாம் ஆயிருக்க வாய்ப்பு இல்லையே, வேறு எதுவும் நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நான் பழி உன் மேலே தான் விழுவும், இப்போ சொந்தக்காரங்களும் ஏற்கனவே எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாரும் உன் மேலே தான் வந்து திருப்பி விடுவாங்க அப்படின்னு உங்கள் புலம்ப சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலான்னு இவங்க நினச்சிட்டு இருக்கும் போது அங்கே டாக்டர் எல்லா செக்கப்பையும் பண்ண முடியுது. இவங்களோட அம்மா எல்லாரும் வந்துடுறாங்க, அர்ஜுனோட அம்மா அக்கா எல்லாம் வந்து ஜெயந்தி எல்லாம் வந்து அழுது தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வெளில போக சொல்லிட்டு கடைசியில் டாக்டர் வெளில வராரு. வந்துட்டு பியூப்பிளில் மூவ்மெண்ட் இருக்குது, ஆனால் வந்து ஃப்ரண்டல் லோபில் தான் வந்து பெருசாக அடிபட்டிருக்கு. ஸோ பிரச்சனை என்னவா இருக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு கோமாக்கு போயிட்டாருங்கிறதா தான் இருக்கணும். அவர் எப்போ எந்திரிப்பார்னு சொல்ல முடியாது, நீங்கள் நார்மலாக பேசுகிற மாதிரி பேசுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நினைவுகள் திரும்பலாம், சீக்கிரம் வருதா லேட்டாக வருதாங்கிறது தெரியல, வருஷ கணக்கூட ஆகலாம் அப்படின்னு பரமன் கொஞ்சம் நிம்மதியாயிட்டார். ஆள் உயிர் போயிடுச்சுன்னு நினச்சோம், கடைசியில் பார்த்தா இப்படி இருக்கே அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து அவர் கோமாவில் இருக்கார், இவங்கெல்லாம் அழுது புலம்பிட்டு இருக்கிறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. பரமான இப்போ வில்லன் ஆக்கிட்டாங்க. கடைசியாக ஒரு வேளை அர்ஜுன் வந்து கண் முழிச்சு திருந்தி நான் பண்ண பாவத்துக்குலாம் நான் மன்னிச்சிருக்கேன் மன்னிப்பு கேட்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த அதிரடி திருப்பம் அற்புதமான ட்விஸ்ட் அப்படின்லாம் வந்து ஒவ்வொரு சீரியலும் சொல்லிட்டு